உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்களாகியும் ஆட்சி அமைக்க விஜய் திணறி வருகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் அதிக இடங்களில் தாவிக்க வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதில் எழுபறி நீடிக்கிறது. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை நேற்று சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் அவர் அழைப்பு விடுக்காத நிலையில் மீண்டும் 2வது நாளாக இன்றும் ஆளுநரை விஜய் சந்தித்தார். இருப்பினும் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 118 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை சமர்ப்பிக்குமாறு விஜய்க்கு ஆளுநர் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளதால் தாவேகாவிற்கு மேலும் சில எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் எழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. தாவேகாவுக்கு யாராவது ஆதரவு தருவார்களா என விஜய் காத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறாத நிலையில் பதவியில் உட்கார துடிக்கும் விஜய் இன்று பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவித்து திடீரென அதற்கான ஏற்பாடுகளை ரத்து செய்துள்ளார். இதனிடையே கடந்த 3 நாட்களாக விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த உயர் பாதுகாப்பு வாகனங்கள் நேற்றிரவே திரும்ப பெறப்பட்ட நிலையில் இன்று போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 4 நாட்களாகியும் ஆட்சி அமைக்க விஜய் திணறி வருகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் அதிக இடங்களில் தாவிக்க வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதில் எழுபறி நீடிக்கிறது. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை நேற்று சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் அவர் அழைப்பு விடுக்காத நிலையில் மீண்டும் 2வது நாளாக இன்றும் ஆளுநரை விஜய் சந்தித்தார். இருப்பினும் ஆளுநர் இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை. பெரும்பான்மைக்கு தேவையான 118 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை சமர்ப்பிக்குமாறு விஜய்க்கு ஆளுநர் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே உள்ளதால் தாவேகாவிற்கு மேலும் சில எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க எந்த கட்சியும் வெளிப்படையாக முன் வராததால் ஆட்சி அமைப்பதில் எழுபறியும் குழப்பமும் நீடிக்கிறது. தாவேகாவுக்கு யாராவது ஆதரவு தருவார்களா என விஜய் காத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறாத நிலையில் பதவியில் உட்கார துடிக்கும் விஜய் இன்று பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவித்து திடீரென அதற்கான ஏற்பாடுகளை ரத்து செய்துள்ளார். இதனிடையே கடந்த 3 நாட்களாக விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த உயர் பாதுகாப்பு வாகனங்கள் நேற்றிரவே திரும்ப பெறப்பட்ட நிலையில் இன்று போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.